ஹாய் நான் டிசி திரும்ப சேனல் எங்கள் நான் செதுக்குமார் தங்கராஜ். இன்றைக்கி டிவிகே டெய்லி அப்டேட்ஸ், அதாவது நவம்பர் 2ஆம் தேதி என்ன விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னா, நம்ம சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா, டெய்லி வர நியூஸில் இல்லை ஊடகத்தில் வர நியூஸில் இல்லை பேசுகிறதில்ல தாவிக்காவை சம்மந்தப்படுத்தியோ இல்லை தாவிக்கா பற்றிய நியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட கலெக்ஷன் தான் நம்ம வீடியோ. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, நவம்பர் 2 தாவிக்காவோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம அண்ணன் தளபதி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. எதை பற்றினதுன்னா சார் பற்றினது, அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் இருக்கு இல்லைங்களா, வாக்காளர்களோட பட்டியலை திருத்தம் பண்ணுவாங்க. இதை தேர்தல் ஆணையம் நடத்துது. இதில் நிறைய மாநிலங்களில் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு அது வேணான்னு சொல்லி நிறைய கட்சிகள் இருக்காங்க, வேணும்னு சொல்லி சில பல கட்சிகள் இருக்காங்க. இப்போ தாவிக்கா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி 2 நாள் டாபிக் போயிட்டு இருந்துச்சு. இதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று திமுக சைட்லேருந்து கூட்டுறாங்க. அதுக்கு நேரடியாகவே அழைப்பு வந்துச்சு நம்ம தாவிக்கா அவர்களுக்கு. இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அண்ணன் தளபதி போகலை தாவிக்கா சைட்லேருந்து. தாவிக்கா இதை புறக்கணிச்சிட்டாங்க. ஒய்? அதுக்கான அறிக்கையாக தான் இது பார்க்கப்படுது. ஓகே சிந்து, ஏன் என்ன சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில், அதாவது இந்த திருத்தம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் திமுகவும் இதே விஷயத்தான பண்ணுறாங்க, அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஏன் கலந்துக்கலன்னு சொல்கிறாரு. கேரளாலையும் இதை எதுக்குறாங்க. ஆனால் அவங்க எப்படி எதுக்குறாங்க, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. சார் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு. நீங்களும் ஆட்சியில் தான் இருக்கீங்க, ஏன் நீங்கள் தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரல? ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் கபட நாடகம் ஆடுறீங்க அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு கொட்டு வச்சாச்சு. ஓகேயா? 2வது, நீங்கள் மக்களோட நல்லாட்சிக்கோ இல்லை மக்களோட சுதந்திரத்துக்கோ ஜனநாயகத்துக்கோ எதிராக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, சார் ஆதரிக்கிறதுனால கூட இருக்கலாம், நிறைய விஷயங்களும் எந்த விஷயத்தில் நீங்கள் ஆதரித்தாலுமே, நீங்கள் மக்களுக்கு எதிராக செயல்பட்டாலுமே, அது ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலுமே நாங்கள் எதிர்ப்போம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இங்கே ஒரு கொட்டு. இப்போ 2 பேருக்கும் ஒரு கொட்டு வச்சிட்டாரு. அந்த பி டீம் ஏ டீம் பேசுகிறவங்களுக்கு இப்போ பேச முடியாது, பேச மாட்டானுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு பேசுறதுக்கு 1000 டாபிக். ஒரு மனுஷன் 1 மணி நேரம் கொடுத்த அந்த இன்டர்வியூவை ஒரு 20 நிமிஷம் தனிச்சையாக சமூகத்தை பற்றியும் சமுதாய நலன் பற்றியும் அவருக்கு நடந்த இன்சிடென்ட்களில் இங்கே எங்கெங்கெல்லாம் பொலிட்டிக்கல் பண்ணியிருக்காங்க, இங்கே எங்கெங்கெல்லாம் மீடியா தப்பாக இது பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லைன்னு பேசியிருக்காரு. அதில் அவங்களுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் எப்படி ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை நல்லா போர்ட்ரே பண்ணிடக்கூடாதுன்ற நோக்கத்தில் ஒரு கயிறாக திரிச்சிட்டாருங்களே, அந்த மாதிரி தான் செயல்படுவாங்க. எனக்கு மெயினாக சொல்லணும்னா, நவம்பர் 1ஆம் தேதி அஜித் அவர்கள் கொடுத்த அந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ஸ் டைம்ஸ் இருக்குல்ல, அந்த அந்த ஊடகத்தில் அவர் கொடுத்த அந்த பேட்டியில் மெயினாக திட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியாவை தான். மீடியா அவ்வளோ பண்ணுறாங்க. அதில் வீடியோவிலே சொல்கிறாரு. அதில் மெயினாக சொல்ல போனால் இப்படி சொல்கிறாரு, நானோ விஜய் அவர்களோ எதிரிகள் கிடையாது, எங்களை ஏ டீம் பி டீம்னு வச்சு நீங்கள் விவாதம் நடத்தி நீங்கள் ஃபேமஸ் ஆகிக்கிறீங்களே தவிர இதில் ரசிகர்களுக்கோ எங்களுக்கோ எந்த விதமான இதுவும் இல்லை. நீங்கள் தான் ரசிகர்களை சீண்டி விட்றீங்க, அந்த வேலையை நீங்கள் தான் பார்க்குறீங்க, சமூக அக்கறை பொறுப்புங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. அந்த நேற்றோட வீடியோவில் டிகோட் பண்ணியிருந்தோம். இது ஏன் இந்த இடையில சொல்கிறேன் அப்படின்னா, இன்னுமே அதை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நான் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மாற்றம், அதை நோக்கிய பயணம், அதுக்கான செயல்பாடு, அது குறித்து தாவிக்காவோ அது தலைவர் அவர்களோ இல்லை தொண்டர்களோ இல்லை ரசிகர்களோ ஆதரவாளர்களோ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்துட்டோம். இவங்களுக்கு வேறு விஷயம் இருந்தால் தானே நகருவாங்க, அதனால் நகர மாட்டாங்க. பொலிட்டிக்கல் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க தாவிக்கா அப்படின்னீங்கன்னா, நாங்கள் அண்ணன் தளபதி பனையூரில் அவங்க கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம், பனையூரில் இவனுக்கு பனையூர் பேசி ஏன்னா ஒரு மீம்ஸ் பார்த்தேன், ஏன் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தலைவர் வரல அப்படின்னா, நீங்கள் பனையூரில் வச்சுருந்தா வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு மீம்ஸ் போட்டாங்க. இது யூபிங்க வேலை தான், 200 ரூபா படுத்துகிற பாடு அந்த மாதிரி. ஓகே, எங்களோட பொலிட்டிக்கல் மூவ்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, முதல்ல அறிக்கை என்ன விட்டுருக்காரு, பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்ததுக்கப்புறம் முதல் அறிக்கையே நெல் கொள்முதல் அதை பற்றி தான் கொடுத்தாங்க விவசாயிகளுக்கு. 2வது விஷயமா பொதுக்குழு கூட்டினாங்க. 3வது விஷயமா தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த ஆட்சியை அகற்றணும் மக்கள் சக்தியோடு சொல்லியிருந்தார். 4வது இன்னைக்கு, அதாவது நவம்பர் 2 இந்த சருப்பத்தின அறிக்கை விட்டுருக்காரு. இன்னும் நிறைய பொலிட்டிக்கல் மூவ்ஸ் போயிட்டே தான் இருக்குது, அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மாற்றத்தை நோக்கிய பயணம் ரொம்ப என்ன சொல்கிறது, துல்லியமாக நடக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி நான் அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்குது. அஸ்பிதா அப்படின்ற ஒருத்தங்க, அதாவது மாயம் ஸ்டுடியோஸில் நம்ம கார்த்திக் மாயக்குமார் இருக்கார் இல்லைங்களா, அவருமே நேற்று வீடியோ போட்டிருந்தார் தாவிக்கா சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இந்த மாறு இடத்துல கூட இப்போ நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிறதெல்லாம் இப்போ எடுத்து மோட்டிவேஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசின டைலாக்ஸ் அதை பற்றிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கட்சியில் நடக்கிற விஷயங்கள், பொலிட்டிக்கல் மூவ், அப்புறம் அஜித் அவர்களோட இன்டர்வியூ, இது எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப இதை பேச வேண்டிய விஷயமா இருந்துச்சு. அது ரொம்ப அபிஷேக். அதாவது ஒரு தெளிவான கூட்டம், ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு இடத்துல கூடுறது அப்படின்றது ஒரு பெரிய புரட்சியவே உண்டாகிடும். அதை பார்த்து அரசியல் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய பயத்தையே உண்டாகிடும். ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அஸ்விதா அப்படின்ற ஒருத்தவங்க அமெரிக்காவில் படித்து அமெரிக்காவிலே வேலை செஞ்சுருக்காங்க நம்மளுங்க. ஓகேயா? அவங்க அவ்வளோ பெரிய பதவியில் இருந்தும் கூட இங்கே தாவிக்காவில் இணைஞ்சிருக்காங்க. இதுக்கு மேலே தாவிக்கா கூட செயல்பட போகிறாங்க. ஏன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, தாவிக்காவோ இல்லை தாவிக்கா மெம்பர்ஸ்டே ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. ஒரு கருத்து ஒன்று வச்சாங்கன்னா அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு தாவிக்கான்னு சொல்கிறதுக்கு நமக்கு பயங்கர பெருமையாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்க ஒரே கட்சி, அப்புறம் பெண்களுக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுத்தவங்களா, அதாவது இளம் பெண்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்த கட்சியாக நான் இதை பார்க்குறேன். ஆப்வியஸாக சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் சரியான கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் வந்து உமன்ஸ் லீடர்ஸை வழிகாட்டியாக வச்சுருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, இன்ஸ்பயராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கண்டிப்பாக இதுதான் முதல்ல சொல்லியிருக்கணும். ஓகே, விஜய் அவர்களோட லீடர்ஷிப்பில் இந்த கவர்மெண்ட்டை நடத்துறதுல இல்லை அந்த லீடர்ஷிப்பில் இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், அதில் ஒரு பங்காக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதில் ரொம்ப அது என்ன சொல்கிறது, நம்ம தோண்டு கிடக்கும் போதெல்லாம் ஒரு பூஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியா இருக்குது. சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கோங்கிறத எப்போ நம்ம நினைவு கூறுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஒர்க்ஸ் ஏதாவது நடக்கும்போது தான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. ஓகேயா, இன்னும் நிறைய பொலிட்டிக்கல் விஷயம் நடக்க வேண்டியது இருக்குது தாவிக்கால. அதில் நம்ம பார்க்க தான் போகிறோம், துணை நிற்க தான் போகிறோம். மாற்றத்தை நோக்கிய பயணம் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருச்சு, போயிட்டே இருக்குது. இன்னும் 6 மாதம் தான் எலெக்ஷனுக்கு. அதுக்கான துணையாக அண்ணனுக்கு பின்னாடி லட்சாதி லட்ச கூட்டத்தில் ஒருத்தனா நம்ம எல்லாருமே நிற்போம். சரி, நான் செந்தில்குமார் தங்கராஜ்.